ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 12 எக்ஸசைஸ் நம்பர் 10.3 அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினையுமே நம்ம பார்த்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இதில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, if a vector is equal to 2i cap plus 2j cap plus 3k cap, b vector is equal to minus I cap plus 2j cap plus k cap, and c vector is equal to 3i cap plus j cap are such that a vector plus lambda b vector is perpendicular to c vector, then find lambda vector. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு கவனிக்க தகுந்த விஷயம் இருக்குது. ஓகே, அது என்னென்னா நம்ம ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டரும் சி வெக்டரும் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறாங்க. ஸோ த சொல்யூஷன் எழுதிக்கலாம். அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம டீட்டெயில் பண்ணுறதுக்கு வில் மேக் அன் அனதர் வீடியோ. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர், அது கான்செப்ட் வீடியோவை போட்டுடலாம். அண்ட் சி வெக்டர் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லாம்டா வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் என்ன அர்த்தம், ஏ லாம்டா பி வெக்டர் dotted with c vector has to be equal to 0. Dot product has to be equal to 0. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ வெக்டர் முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து ப்ளஸ் லாம்டா, லாம்டா இஸ் அ ஸ்கேலர். அப்புறம் அந்த பி வெக்டரோட நம்ம ஸ்கேலில் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து வில் டாட் வித் சி வெக்டர் எழுதலாமா. ஸோ வாட் இஸ் ஏ வெக்டர், இப்போ வில் கோ த சொல்யூஷன். ஸோ நம்ம இம்ப்ளைஸ் கொடுத்துக்கலாம். ஏ வெக்டர் இஸ் வாட், 2i cap plus 2j cap plus 3k cap plus இதை மட்டும் நான் தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், lambda times b vector is equal to I cap plus 2j cap plus k cap. ஸோ பண்ணிவிட்டு I am going to dot with யாரோட, I am going to dot with c vector, that is 3i cap plus j cap. இதை எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும், 0. அதாவது இது பெர்பெண்டிகுலராக மாற்ற வாட் ஷுட் ஐ டூ, ஐ ஷுட் மேக் இட் 0. சரியா, பார்க்கலாமா. பெர்பெண்டிகுலராக மாற்ற லாம்டா என்ன வேல்யூ எடுத்தால் எனக்கு 0 ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, போலாமாடா. நவ் ஸோ ஐ வில் டூ த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன், 2i cap plus 2j cap plus 3k cap dotted with லாம்டாவை நான் ஒன்றுத்தோட ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா டைம்ஸ் மைனஸ் ஐ இஸ் minus lambda I cap plus 2 lambda j cap plus lambda k cap. ஓகே, ஸோ இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வெக்டரையும் முதல்ல ஆட் பண்ணிட்டு தான் then we are going to take the dot product with c vector. Dotted with c vector என்ன, 3i cap plus j cap gives you 0. ஸோ இப்போ I component நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, I component ஆட் பண்ணலாம், j component ஆட் பண்ணலாம், k component ஆட் பண்ணலாம். I component ஆட் பண்ணும்போது lambda minus 2 minus lambda I, j component பண்ணும்பொழுது what happens, 2 plus 2 lambda j cap plus 3 plus lambda k cap.
dotted with 3 I cap plus j cap. Okay, so x component, y component, x component, y component பண்ணும்போது it is 2 plus 2 lambda, z component 3 plus lambda. So now we are going to do the dot product பண்ண போறோம். dot product பண்ணனும்னா I have to make it to 0. dot product பண்ணும்போது what should I do? x component I should dot product பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 2 minus lambda multiplied with 3 plus y component பண்ணா what happens? 2 plus 2 lambda multiplied with 1 plus அடுத்து யார் வரா? z component நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணா z component இதில் இல்லை அப்படின்னா 0 நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு? we'll write it as இதுக்கு எழுதி காமிச்சிருந்தேன் 3 plus lambda multiplied with 0 so that it makes it to 0. Okay, so this is entirely equal to 0. 0 multiplied with anything is 0. So 2 plus 2 lambda into 1 is 2 plus 2 lambda. So 2 minus lambda times of 3 is நம்ம தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6 minus 3 lambda. Minus lambda into 3 is minus 3. So இப்போ numbers எல்லாம் multiply add பண்ணிக்கலாம், variables எல்லாம் add பண்ணிக்கலாம். So when you add 6 plus 2 is 8. Minus 3 plus 2 lambda is minus lambda. That is equal to 0, which gives you lambda equal to 8. So இதான் நம்முடைய ஆன்சர். புக்கில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை மாதிரி தியரிட்டிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா that means there is a logic and understanding that the student has to ponderனா உட்காந்து அதை அசைப்படணும். There is something to think அப்படிங்கிறதுக்காக these questions have been framed. Okay, so in future videos we'll try to make it in detail. அதோட என்ன physics இருக்குது, அது என்ன சொல்ல வராங்க, is there is anything behind it அப்படிங்கிறத நம்ம என்ன அடுத்த வீடியோஸில் will try to make it. Okay, thank you, bye and see you in the next video. நன்றி.